கடந்த 3 வாரங்களாக தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பு அதிகரித்துள்ளதாக தமிழக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் சென்னையில் 3655, திருவள்ளூரில் 1171, கோயம்புத்தூரில் 1278 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர்கள் டெங்கு பாதிப்பை ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2-3 வார காலமாக டெங்கு தொற்று எண்ணிக்கை 15,000க்கு மேல் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை டெங்குவால் 8 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறப்பை பொறுத்தவரை மிக கட்டுப்பாட்டுக்குள் 8 என்கின்ற அளவில் இருக்கிறது. இந்த 8ம் கூட நோய், அதாவது கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலான இணை பாதிப்புகள் உள்ளவர்கள். அரசு மருத்துவர்களை நாடாமல் நோய் பாதிப்புகள் அவர் வீடுகளுக்கு உள்ளே இருந்து அதிகரித்துக் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட பாதிப்புகள் தான். தொடர்ந்து சென்னை, திருவள்ளூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்தந்த மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர்கள் கொசு உற்பத்தியாகும் இடங்களில் நகராட்சி நிர்வாகத்துறையுடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மாவட்டத்தில் டெங்கு தொற்று ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கோல்ட்ரிப் உள்ளிட்ட தரமற்ற இருமல் மருந்துகளுக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தான கோல்ட்ரிப்பை உட்கொண்ட மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களைச் சேர்ந்த 15 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தமிழ்நாடு உட்பட 9 மாநிலங்களில் கோல்ட்ரிப் இருமல் மருந்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோல்ட்ரிப் உள்ளிட்ட தரமற்ற இருமல் மருந்துகளுக்கு நாடு முழுவதும் தடை விதிக்க கோரி வழக்கறிஞர் விஷால் திவாரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் இருமல் மருந்து தயாரிப்புக்காக வல்லுநர் குழு அமைக்க வேண்டும் என்றும், இருமல் மருந்து சாப்பிட்டு உயிரிழந்த குழந்தைகள் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் முறையிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையிலான ரசாயன கலப்பு இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு விடுத்த எச்சரிக்கையை மத்திய சுகாதார அமைச்சகம் கண்டுகொள்ளவில்லை என்றும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே கோல்ட்ரிப் மருந்தை தயாரித்த காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தை மூட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்கும்படி ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தில் காஞ்சிபுரம் மண்டல மருந்து கட்டுப்பாட்டுத்துறை ஆய்வாளர் மணிமேகலை நோட்டீஸ் ஒட்டினார். நெல்லை சேரன்மாதேவி நீதிமன்றத்தில் திருட்டு வழக்கில் கைதாகி விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட வடமாநில நபர் நீதித்துறை நடுவரை நோக்கி காலணிகளை வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதி மீது வழக்கறிஞர் ஒருவர் காலணியை வீச முயன்ற சம்பவம் நாட்டையே உலுக்கிய நிலையில் தமிழ்நாட்டிலும் இதுபோன்ற சம்பவம் நடந்துள்ளது. சேரன் மகாதேவி பகுதியில் கூலி வேலை செய்து வந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தர்மேந்திர சிங் என்பவர் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டார். அவரை சேரன்மாதேவி நீதித்துறை நடுவர் அருண்குமார் முன்பு போலீசார் ஆஜர்படுத்தினர். அப்போது தர்மேந்திர சிங் தரப்பில் வழக்கறிஞர் யாரும் ஆஜராகவில்லை. இதனால் அவருக்கு இலவசமாக வழக்கறிஞர் யாரையாவது ஏற்பாடு செய்து வழக்கை துரிதமாக முடிப்பதற்கு நடவடிக்கை எடுங்கள் என கூறியதோடு வழக்கை அடுத்த மாதத்திற்கு நீதித்துறை நடுவர் ஒத்திவைத்தார். நீதிமன்றத்தில் நடப்பது புரியாமல் நீதித்துறை நடுவரை நோக்கி காலணிகளை வீசியதாக தெரிகிறது. உடனடியாக அந்த நபரை போலீசார் பிடித்து சிறைக்கு அழைத்துச் சென்றனர். இதுகுறித்து வழக்கு எதுவும் பதிவு செய்ய வேண்டாம் என நீதித்துறை நடுவர் காவல்துறையிடம் கூறியதாக தெரிகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், வண்டலூர் சுற்றுவட்டாரத்தில் கனமழை கொட்டித் தீர்த்தது. சென்னை ஓஎம்ஆர் சாலை பகுதியில் சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, துறைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோல கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்த நிலையில் ஒரு சில இடங்களில் நீர் தேங்கியது. அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்வராயன் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக பெய்யும் மழையால் ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் செந்நிறத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதிக அளவில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் மறு உத்தரவு வரும் வரை சுற்றுலா பயணிகள் குடிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி, குந்தாரப்பள்ளி, வேப்பன்னப்பள்ளி தீர்த்தம், நேரலகிரி சுற்றுவட்டாரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளில் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது.
தூத்துக்குடி மாவட்டத்தில் புதியமுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. ஏரல் சுற்றுவட்டாரத்திலும் கனமழை பெய்த நிலையில் ஏரல் பஜார் பகுதியில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. இதனால் பொருட்களை வாங்க வந்த மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். இந்நிலையில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர் ஆகிய 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தவேகா தலைவர் விஜய் நேரில் சந்திக்க அனுமதி கோரி காவல்துறையிடம் அக்கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கரூரில் நடைபெற்ற தவேகா பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் இந்தியாவையே உலுக்கியது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தவேகா தலைவர் விஜய் வீடியோ கால் மூலமாக தொடர்பு கொண்டு பேசி வருகிறார். காவல்துறை அனுமதி பெற்று நிச்சயம் தங்களை நேரில் வந்து சந்திக்க உள்ளதாகவும் அவர்களிடம் விஜய் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை விஜய் நேரில் சந்திக்க அனுமதி அளிக்குமாறு மின்னஞ்சல் மூலமாக டிஜிபிக்கும் ஒய் பிரிவு பாதுகாப்பு தலைமையகத்திற்கும் தவேகா சார்பில் மனு அனுப்பப்பட்டுள்ளது. சந்திப்பு தேதியை குறிப்பிட்டு விஜய் தரப்பில் அனுமதி கேட்கப்படவில்லை எனவும் அனுமதி அளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவையும் காவல்துறை எடுக்கவில்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக அமைக்கப்பட்ட ஐஜி அஸ்ராக்கர் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு 3வது நாளாக விசாரணை நடத்தியது. வேலுச்சாமிபுரத்தில் உயிரிழப்பு அதிகமாக ஏற்பட்ட இடங்களில் இருந்த தடுப்புகள், காலடி குவியல்கள் அகற்றப்பட்ட நிலையில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பிரேமலதா தாயாரின் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் தாயார் அம்சவேணி உடல்நலக் குறைவால் காலமானார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து பிரேமலதாவின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஆறுதல் கூறினார். இதனிடையே தர்மபுரியிலிருந்து விரைந்த பிரேமலதா விஜயகாந்த் தனது தாயாரின் உடலை பார்த்து கதறி எழுதார். இதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பிரேமலதாவின் தாயின் உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அஞ்சலி செலுத்தினார். பிரேமலதா மற்றும் உறவினர்களுக்கு அவர் ஆறுதல் கூறினார். பாமக நிறுவனர் ராமதாசுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாமக நிறுவனர் ராமதாஸை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திங்கட்கிழமையன்று நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். தொடர்ந்து இருவரும் அரை மணி நேரத்திற்கு மேல் ஆலோசனை நடத்தினர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி குறித்து பேசியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் எடப்பாடியார் இங்கே வந்தது நீங்கள் பார்த்தீங்க. அவர் அரை மணி நேரம் பேசுனது, அரை மணி நேரம் 35 நிமிஷம் இங்கே இருந்தது உங்களுக்கு தெரியும். 2 பெரும் தலைவர்கள் என்ன பேசுனாங்கிறது அவங்க தான் சொல்லணுமா தவிர நான் எப்படி சொல்ல முடியும்? பிரதமர் அலுவலகத்தில் இருந்தும் ராமதாசுக்கு அழைப்பு வந்ததாக பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தெரிவித்தார். நேற்று இரவு 11 மணிக்கு மாண்புமிகு பிரதமர் அலுவலகத்துலேருந்து ஃபோன் வந்துச்சு. ஐயா தூங்கிட்டாங்க, பேச முடியல. இப்போ இது எப்படின்னாங்க, இன்னைக்கு கூட காலையில் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசினார். இப்ப கமல்ஹாசன் வந்தாரு. ராமதாஸ் ஒரு வாரம் ஓய்வெடுக்க உள்ளதாகவும் அதன் பிறகு மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அருள் கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ஆட்சியில் பங்கு என்ற மனநிலையில் காங்கிரஸ் தொண்டர்கள் இருப்பதாக அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொடுத்த வாக்குறுதிகளை விட அதிகமாகவே திமுக நிறைவேற்றிவிட்டதாக தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதுல படிப்படியாக முழுமையாக அதை நிறைவேற்றி இருக்கு. தேர்தல் அறிக்கையில சொன்னதை விட அதிகமாக தான் செய்திருக்காங்க. தேர்தல் நெருங்கும் சூழலில் இந்த முறை அதிக சீட்டுகளை தொண்டர்கள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். இல்ல அதே மனநிலையில் இருக்காங்க. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அதற்கான அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்கோம். அவங்க நல்ல முடிவு எடுப்பாங்க. கரூர் துயரத்தில் அரசியல் நோக்கமின்றி மனிதாபிமான முறையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆறுதல் கூறியதாக ராஜேஷ்குமார் தெரிவித்தார்.
தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலை குறித்தும் தனது சுற்றுப்பயணம் குறித்தும் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா, அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தனர். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்போது கூட்டணியை வலுப்படுத்தும் விதத்தில் புதிதாக கூட்டணியில் கட்சிகளை சேர்ப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக தெரிவித்தார். மீட் நல்ல சுமூகமாக இருந்துச்சு. எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற பைஜெயந்த் பாண்டா எம்பிஜி அவர்கள் ஆல் இண்டியா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி நல்ல முறையில் சந்திச்சு ஒரு தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலை பற்றி பேசிக்கிறோம். சுற்றுப்பயணத்திற்கு அழைப்பு ஏதாவது விடுத்திருக்கோமா? ஆமாம், சுற்றுப்பயணத்திற்கு அழைப்பு எடுத்திருக்கிறோம். அவர்கள் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசப்பட்டது என கூறப்பட்ட நிலையில் அதனை நயினார் நாகேந்திரன் மறுத்துவிட்டார். புதினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய மோடி, இமாச்சலில் நிலச்சரிவில் பேருந்து சிக்கி 15 பேர் உயிரிழப்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். இந்தியா ரஷ்யா இடையிலான நல்லுறவு குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தனது 73வது பிறந்த நாளை நேற்று கொண்டாடினார். இதையொட்டி அவரை பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த பல ஆண்டுகளாகவே இந்தியா ரஷ்யா இடையேயான நல்லுறவை மேம்படுத்துவதில் தனிப்பட்ட முறையில் அவர் அளித்து வரும் பங்களிப்பை வரவேற்பதாக மோடி தெரிவித்துள்ளார். இந்த தொலைபேசி அழைப்பின் போது இருதரப்பு நல்லுறவின் முன்னேற்றம் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியா ரஷ்யா இடையேயான 23வது வருடாந்திர உச்சி மாநாட்டில் அதிபர் புட்டினை வரவேற்க ஆவலுடன் இருப்பதாக மோடி தெரிவித்ததாகவும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களில் புட்டினுடன் 4வது முறையாக மோடி பேசியுள்ளார். மேலும் டெல்லியில் டிசம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் புட்டின் நேரில் கலந்து கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. இமாச்சல பிரதேசத்தில் நிலச்சரிவில் பேருந்து சிக்கி 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இமாச்சல பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் பிலாஸ்பூர் மாவட்டத்தின் ஃபலூர்காட் பகுதியில் 30க்கும் மேற்பட்டோருடன் சென்ற தனியார் பேருந்து திடீர் என்று மண் சரிவில் சிக்கி புதையுண்டது. பேருந்து முழுவதுமாக கற்கள் மற்றும் மண் விழுந்து ஒரு போர்வை போன்று மண்ணால் மூடப்பட்ட நிலையில் தகவல் அறிந்து சென்ற மீட்புப் படையினர் மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கக்கூடிய பணியில் ஈடுபட்டனர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 15 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் பணியின் இடையே திடீரென்று மழை பெய்ததால் தொய்வு ஏற்பட்டது. தொடர் போராட்டத்திற்கு பிறகு மண் சரிவில் சிக்கிய சிலர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவ இடத்தில் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்திருக்கூடிய முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுக்கு உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். அதேபோல சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சமும் காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளார். பீகாரில் வாக்காளர் பட்டியலிலிருந்து புதிதாக நீக்கப்பட்ட 3,66,000 பேர் விவரங்களை அளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகாரில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பட்டியல் திருத்தப் பணிகளுக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பீகாரில் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதிக்கட்ட வாக்காளர் பட்டியலில் 3,60,000 பேர் நீக்கப்பட்டதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பீகார் இறுதி வாக்காளர் பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்ட 21 லட்சம் பேர் மற்றும் புதிதாக நீக்கப்பட்ட 3,66,000 பேர் குறித்த முழுமையான விவரங்களை தேர்தல் ஆணையம் சமர்ப்பிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நாளை மாலை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். நாளை மாலை 3:30 மணிக்கு விசாரணை நடைபெறும் என்றும் 14ஆம் தேதி விரிவான விசாரணை நடைபெறும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது தேர்தல் ஆணையத்தின் தனிப்பட்ட உரிமை என்று தெரிவித்த நீதிபதிகள் அதில் உத்தரவு பிறப்பிப்பது இடையூறாக மாறும் என்றும் தெரிவித்தனர். டெல்லியில் கொட்டித் தீர்த்த கனமழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடந்த சில நாட்களாக தலைநகரில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென்று மழை பெய்தது. டெல்லி, குருகிராம், நொய்டா, ஹரியானா, காசியாபாத் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 20 நிமிடத்திற்கு மேலாக மழை கொட்டித் தீர்த்தது. திடீர் மழையால் குருகிராமில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இஃப்கோ சவுக், தௌலா கவுண்ட் சாலை, துவாரகா சாலை, சதார் மெட்ரோ நிலைய பகுதிகளில் சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டன. இதனால் நேற்று இரவு பணி முடிந்து வீடுகளுக்கு சென்றோர் அவதிக்கு உள்ளாகினர்.
கனமழை காரணமாக டெல்லிக்கு வந்த 15 விமானங்கள் திருப்பி விடப்பட்டன. இதன்படி 8 விமானங்கள் ஜெய்ப்பூருக்கும் 5 விமானங்கள் லக்னோவுக்கும் 2 விமானங்கள் சண்டிகருக்கும் திருப்பி விடப்பட்டன. மாநிலங்களவை அலுவல்கள் சுமூகமாக நடைபெற எம்பிக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த மாதம் குடியரசு துணைத் தலைவராக CP ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற நிலையில் டெல்லியில் அவருடைய தலைமையில் முதல் முறையாக மாநிலங்களவை கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் பாஜக தலைவருமான JP நட்டா, காங்கிரஸ் துணைத் தலைவர் பிரமோத் திவாரி, நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், இணை அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திமுக சார்பில் திருச்சி சிவா, அதிமுகவின் தம்பிதுரை, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் GK வாசன் ஆகியோரும் பங்கேற்றனர். அதே நேரம் உடல்நல பிரச்சனைகள் காரணமாக முன்னாள் பிரதமர் HD தேவேகவுடா, மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கலந்து கொள்ளவில்லை. இந்த கூட்டத்தில் மாநிலங்களவை அலுவல்கள் சுமூகமாக நடைபெற எம்பிக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று CP ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். மேலும் மாநிலங்களவையில் கண்ணியம், ஒழுக்கம் மற்றும் மரியாதையுடன் உறுப்பினர்கள் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் விரிவான விவாதம் மூலமாக நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படை கோட்பாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 2 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தை தொடர்ந்து அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அடுத்த மாதம் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது.